திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்முதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காரைக்கால் அம்மையார் அருளிய திரு இரட்டை மணிமாலைன்னு பேரு. இது 11ஆம் திருமுறையில் இருக்கு. இது தர்மபுராஜின உரையில 11ஆம் திருமுறையில 3ஆம் பகுதியா போட்டிருப்ப. ஆனா சில நூல்கள்ல 11ஆம் திருமுறையில 4ஆம் பகுதியா போட்டிருப்ப. அது காரணம் என்னன்னாக்க, காரைக்கால் அம்மையார் மூத்த திருப்பதியம்னு பாடிருக்கார். 2 பதியங்கள் இருக்கு அதுல. தர்மபுராஜின உரையில அந்த 2 பதியத்தையும் ஒரே செக்ஷனுக்கு கீழே போட்டா 11.2ல அது மாதிரி. அதனால இதுல அந்த நம்பர் மாறி போறது. ஸோ அது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக. 2வது, காரைக்கால் அம்மையார் அவர் நம்ம திருத்தொண்ட தொகையை பார்த்தப்போ அவருடைய வரலாற்றை முழுக்க பார்த்துருக்கோம். அது எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப புகழ்பெற்றவர் அவர். அதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அவர் காரைக்காலில் பிறந்து வளர்ந்தவர், பிறவியிலேயே சிவபக்தி உடையவர். இளமையில கல்யாணம் ஆகி குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த 2 மாம்பழ கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப சிவனவர்களால் அவர் கையில் இன்னொரு மாம்பழம் வருது. அதை புருஷன் வாங்கி பார்க்கறான், அது மறைஞ்சு போயிடுறது. அப்புறம் புருஷன் இவர் தெய்வ பெண் அப்படின்னு அவளோட மனைவியாக கருதாம தெய்வமாக கருதி அந்த ஊரை விட்டு அப்படி ஏதோ ஒரு சாக்கு சொல்லி வியாபாரத்துக்கு வர மாதிரி போய் பாண்டிய நாட்டில் போய் இன்னொரு கல்யாணம் பண்ணி குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கான். பிற்காலில் உறவினர்கள்லாம் கொண்டு போய் சேர்த்து வைக்கிறப்ப அவன் அம்மையார் காலில் வந்து நமஸ்காரம் பண்றான். அப்பதான் எல்லாருக்கும் தெரிய வருது இது மாதிரி இவர் தெய்வ பெண் அப்படின்னு. அப்புறம் அவர் உடனே சுவாமியை வேண்டிட்டு, எனக்கு இந்த அழகான உடம்பு வேண்டாம், எனக்கு உன்னுடைய பேய் கணங்கள்ல ஒரு பேய் வடிவம் கொடு எனக்கு வேண்டிக்கிறார். காரைக்கால் அம்மையார் கேட்டது உடனே அந்த க்ஷணமே அவர் பேய் வடிவமா மாறிடுறார் இறைவனருளால. அப்படி பேய் வடிவமா மாறினதுக்கு அப்புறம் அவர் அற்புத திருவந்தாதி, திரு இரட்டை மூத்த திருப்பதிகம், அற்புத திருவந்தாதி, இரட்டை மணி மாலை எல்லாம் பாடுறார். அது மாதிரிலாம். அப்புறம் கையில போய் இறைவனையும் பார்த்துட்டு வர்றார். அதெல்லாம் அவருடைய கதை. அப்புறம் அவர் திருவாலங்காடு, மெட்ராஸுக்கும் அரக்கோணத்துக்கும் பக்கத்துல இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற திருவாலங்காட்டுல இறைவனுடைய நடனத்தை கண்டுன்னு அங்க இருக்கார் அப்படிங்கிறது ஐதீகம் திருவடியில. அவர் பாடினது நமக்கு கிடைச்சிருக்கிறது மூத்த திருப்பதியங்கள், திரு இரட்டை மணி மாலை, அற்புத திருவந்தாதி. இது எல்லாமே அற்புதமான நூல்கள். இதுல நம்ம அற்புத திருவந்தாதியிலேருந்து ஒரு 10 பாட்டு பார்த்துருக்கோம் முன்னாடி. அது 100 பாட்டு, அதுல 10 பாட்டு பார்த்துருக்கோம் முன்னாடி. இன்னைக்கு பார்க்க போறது திரு இரட்டை மணி மாலை அப்படிங்கிற பாடல். இரட்டை மணி மாலை அப்படின்னாக்க, இது பொதுவா பதியங்கள் எல்லாம் 1 மீட்டர்ல இருக்கும். இல்லையா வெண்பாவா இருக்கும், இல்லைன்னாக்க களி விருத்தமா இருக்கும், இல்லைன்னா அரிசீர் விருத்தம். அப்படி ஒரு மீட்டர்ல பதிகம் இருக்கும். ஆனா இந்த இரட்டை மணி மாலை அப்படிங்கிற நூல்ல 2 மீட்டர் இருக்கு. ஒன்னு கட்டளை கலித்துறைங்கிற மீட்டர், இன்னும் வெண்பாங்கிற மீட்டர். இந்த 2 மீட்டர்ல பாட்டு இருக்கும். ஒரு பாட்டு 1 மீட்டர்ல இருக்கும், அடுத்த பாட்டு இன்னொரு மீட்டர்ல இருக்கும். இப்படி மாறி மாறி வரும். 20 பாட்டு இப்படி. இதுல அந்தாதியாவும் இருக்கும். அந்தாதினா ஒரு பாட்டோடைய முடிவுல என்ன சொல்லோ இல்ல வார்த்தையோ இல்ல ஒரு ஓசையோ வருதோ அது அடுத்த சொல்லுல முதல்ல வரும், அடுத்த பாட்டுல முதல்ல வரும். அப்படி அந்தாதியா வர்றது. தமிழ்ல அந்தாதியா இருக்கிற நூல்கள்ல மிக மிக பழைய நூல் காரைக்கால் அம்மையார் பாடின பாடல்கள் தான். அற்புத திருவந்தாதியும் இரட்டை மணி மாலை, இது 2மே அந்தாதி. தமிழ்ல இருக்கிற அந்தாதிகள்ல இதுதான் முதல்ல ரொம்ப பழமையான அந்தாதி. அதே மாதிரி கட்டளை கலித்துறை அப்படிங்கிற யாப்பும் இவர் பாடினதுல தான் முதல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இது ரொம்ப விசேஷமான பாடல்கள். ஆனா ரொம்ப பழைய பாடல். ஏன்னா காரைக்கால் அம்மையாருங்கிறவர் சம்பந்தருக்கெல்லாம் முற்பட்டவர். சம்பந்தரும் சுந்தரரும் பிற்காலத்துல திருவாலங்காட்டுக்கு போறப்போ திருவாலங்காட்டுக்கு உள்ள போக மாட்டா. ஏன்னா இது காரைக்கால் அம்மையார் இருக்கிற இடம் அப்படின்னுட்டு அந்த இடத்த மிதிக்க கூடாது அப்படின்னு அவ ஊர் எல்லையிலேயே இருந்து தரிசனம் பண்ணுவா. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான பெருமையுடையவர்.
இவர் திருமூலருக்கு முன்னாடி, திருமூலருடைய காலம் நமக்கு தெரியாது. ஆனா இவர் காலம் வந்து ஒரு எஸ்டிமேட் பண்றா 3rd century இல்ல 4th century அது மாதிரி எப்போ இருந்திருப்பார் இவர் அப்படின்னு. ஏன்னா சம்பந்தர்லாம் பிகினிங் ஆஃப் 7th century, அதாவது 600s. காரைக்கால் எம்ஆர் மஸ்ட் பி இந்த 200s ஆர் 300s. இது பேக்ரவுண்ட். இது இப்போ நம்ம இந்த பாட்டுக்குள்ள போவோம். இதுல உங்களுக்கு ஃபைல்ல பதம் பிரிச்ச வெர்ஷன் இருக்கு, அதை பார்த்தா உங்களுக்கு படிக்கிறது ஈஸியா இருக்கும். மற்றபடி அதுக்கு முன்னாடி பதம் பிரிக்கிறதுக்கு பதம் பிரியாத வடிவங்கள் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் சும்மா நம்ம தமிழ் கத்துக்கிறதுக்காக இருக்கு. ஆர்வம் இருக்கிறோம் அதை படிச்சு அது எப்படி பழைய காலத்தில் எழுதியிருக்கா, எப்படி சந்தியெல்லாம், எப்படி வார்த்தைகள்லாம் எப்படி புணர்றது அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கலாம் அதுல இருந்து. இப்ப முதல் பாட்டு. கிளர்ந்து உந்து வெந்துயர் வந்து அடும்போது அஞ்சி நெஞ்சம் என்பாய் தளர்ந்து இங்கு இருத்தல் தவிர்தி கண்டாய் தளராது வந்தி வளர்ந்து உந்து கங்கையும் வானத்து இடை வளர் கோட்டு வெள்ளை இளந்திங்களும் எருக்கும் இருக்கும் சென்னி ஈசனுக்கே. இது பாட்டு வந்து நம்ம தேவார பாடல்களோட பாக்குறப்போ இது கொஞ்சம் கஷ்டமா தோணலாம். இந்த பாடலுடைய பாடல் வடிவத்தினுடைய அமைப்புனாலையும் இருக்கலாம், காலத்தினாலையும் இருக்கலாம், கருத்துனாலையும் இருக்கலாம். இதுல அவர் சொல்ற மெசேஜ் என்னன்னாக்க தளராது வந்தி அப்படிங்கிறது 2ஆம் அடியில கடைசியில இருக்கு இல்லையா, தளராது வந்தி. தளராதுன்னா சலிக்காம, அப்படி தளர்ச்சி அடையாமல், வந்தி சுவாமியை வந்தனை செய். வந்தித்தல்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. வந்தனா அப்படிங்கிறதுல இருந்து வர்றது வந்தித்தல், சிந்தித்தல், வந்தித்தல், இதெல்லாம் சம்ஸ்கிருதத்திலிருந்து வர்றது. அதனால தளர்ச்சி இல்லாம தொடர்ந்து இறைவனை வழிபாடு செய் அப்படின்னு அதுதான் உபதேசம். அதுல தளராது வந்தி. இந்த உபதேசம் யாருக்கு பண்றார்? தன்னுடைய நெஞ்சுக்கு பண்றார். நெஞ்சம்னு முதல் அடியில வர்றது இல்லையா, அந்த நெஞ்சுக்கு பண்றார். தன்னுடைய நெஞ்ச பார்த்து, நெஞ்சம்னு இங்க இருக்கு, நெஞ்சமே அப்படின்னு அது அட்ரஸ் பண்றதை எடுத்துக்கணும் நம்ம. நெஞ்சே, நெஞ்சமே அப்படின்னு அட்ரஸ் அது. ஆனா இங்க நெஞ்சம் அப்படின்னு அந்த ஏ இல்லாம வந்திருக்கு. என்ன சொல்றார்? மனசுக்கு என்ன சொல்றார்? கிளர்ந்து உந்து வெந்துயர் வந்து அடும்போது அஞ்சி என்பாய் தளர்ந்து இங்கு இருத்தல் தவிர்தி கண்டாய். வெந்துயர் நமக்கு தெரியும், கொடுமையான துன்பம். அந்த கிளர்ந்து உந்து வெந்துயர், கிளறுறதுனா கிளறுதல்னாக்க பொங்கி எழறது இல்லையா, கிளர்ச்சி, மனக்கிளர்ச்சின்னு அர்த்தம். அப்படியே மன சந்தோஷத்துல குதிக்கிறது, அப்படி பொங்குறது, அதான் கிளர்ச்சி. கிளர்ந்து உந்து அப்படி பொங்கி உந்தின்னு வர்ற, நம்ம உந்தி தள்ளுகின்ற கொடிய துன்பம் வந்து அடும்போது, அடுதல்னாக்க துன்புறுத்துதல்னு அர்த்தம். இப்படி இந்த துன்பமானது வந்து நம்மள வருத்தும் பொழுது அஞ்சி பயந்து போய் என்பாய் தளர்ந்து, அப்படி என்பாய் தளர்ந்துனா எலும்பு, என்புனா எலும்பு, அப்படி எலும்பா மெலிஞ்சு போய் இங்கு இருத்தல் தவிர்தி, அப்படி இங்க கஷ்டப்படுறத தவிர்ப்பாய் அப்படின்னு அர்த்தம். தவிர்தினா தவிர்ப்பாயின்னு அர்த்தம். கண்டாய் அப்படிங்கிறது அசை. நம்ம வேற பாட்டிலையும் பார்த்திருக்கோம். கான், காணும், கண்டாய், கண்டீர் அப்படின்லாம் வரும். அது அசை, தெரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி. அதனால இங்க துன்பமானது அப்படி பொங்கி வந்து நம்மளை கஷ்டப்படுத்தும் பொழுது பயந்து போய் எலும்பா மெலிஞ்சு நெலிஞ்சு வருந்தி, இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கியே, இப்படி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இருக்கியே, இப்படி இருக்கிறத தவிர்த்துக்கோ, இப்படி இருக்காத, தெரிஞ்சுதா அப்படின்னு மனசுக்கு சொல்றார். நெஞ்சம். சோ நெஞ்சம்ங்கிறது முன்னாடி அட்ரஸ். அது நெஞ்சே, இங்க இப்படி துன்பம் வந்து நம்மளை வருத்தும் பொழுது ரொம்ப வருந்தி வாடி வதங்கி கஷ்டப்பட்டு இருக்கிறத தவிர்த்துடு. அதுக்கு என்ன பண்ணணும்? தளராது வந்தி, எப்பவும் தொடர்ந்து இறைவனை வழிபாடு செய். அந்த யாரை வழிபாடு செய்யணும்? அதான் 3ஆம் அடி 4ஆம் அடி. வளர்ந்து உந்து கங்கையும் வானத்து இடை வளர் கோட்டு வெள்ளை இளந்திங்களும் எருக்கும் இருக்கும் சென்னி ஈசனுக்கே. சென்னினா தலை. சிவருமானோட தலையில என்னென்னலாம் இருக்கு? கங்கை இருக்கு,
சந்திரன் இருக்கு, எருக்க மலர் இருக்கு, பல விஷயங்கள் அவன் அணிஞ்சிருக்கான் இல்லையா? பாம்பு இருக்கு, கொன்றை இருக்கு, எல்லாம் இருக்கு. பாட்டுக்கு தகுந்தபடி வேணுங்கிற மாதிரி ஒரு 2 3 4 எவ்வளவு இடம் இருக்கோ பாட்டோட மீட்டருக்கும் தேவைக்கு தகுந்தபடி அதுல சில விஷயங்களை வர்ணிப்பா. இதுல வளர்ந்து உந்து கங்கையும் அப்படின்னா வளர்ந்துன்னா அங்க தங்கி பாய்கின்ற கங்கையும், கங்கை நதி இருக்கு. வானத்திடை வளர் கோட்டு வெள்ளை இளம் திங்களும். வானத்திடைனாக்கா வானத்துல இருக்கிற, வளர்றதெல்லாம் இருக்கிறது, வானத்தில் இருக்கிற கோட்டு வெள்ளை இளந்திங்களும். கோடு அப்படின்னாக்க வளைவுன்னு அர்த்தம் இல்லையா? நம்ம ஒரு கோடு போடுறோம்னாக்க, கோடுனா இப்ப எல்லாம் ஸ்ட்ரைட் லைன் நினைக்கிறோம், லைன் தான் கோடுனா லைன் நினைக்கிறோம். ஆனா கோடுனாக்கா வளைவுன்னு அர்த்தம். கோட்டு வெள்ளைனா கோடாக வளைந்திருக்கிற வெள்ளை இல்லையா? இப்ப மாடு மாட்டு கொம்புங்கிற மாதிரி கோடு கோட்டுன்னு வரும். அப்படி இந்த வளைந்திருக்கிற வெள்ளையா இருக்கிற இளம் திங்களும் பிறையும், அப்படி வளைஞ்சு ஒளி வீசுகின்ற பிறையையும், எருக்கும் எருக்க மலரும், எருக்கம்பு, இந்த 3 விஷயங்களும் இருக்கும் சென்னி, அதெல்லாம் தலையில வச்சிருக்கான் அந்த பெருமான். அந்த சென்னியை விட ஈசனுக்கே, இங்க ஈசனுக்கேன்னு போட்டிருக்கார் பாட்டுல, ஆனா அது ஈசனையே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது சமயத்துல பாட்டுல ஒரு உருபு வர்ற இடத்துல வேற ஒரு உருபு வந்திருக்கும். அது இன்டர்பிரேஷன் பத்தி அது உருபு மயக்கம்னு சொல்லிக்குவா. அதனால ஈசனையே யார வந்திக்கணும்? ஈசனை வந்திக்கணும். ஆனா இங்க ஈசனுக்கே அப்படின்னு போட்டிருக்க. அப்போ ஈசனை வந்தின்னு அர்த்தம் இங்க எடுத்துக்கணுங்கிறதுக்காக இன்டர்பிரேஷன்ல இது உருபு மயக்கம்னு சொல்லிக்குவா. சொல்ற விஷயம் என்ன? மனமே, இங்க பல துன்பங்கள் வந்து உன்னை வருத்துறப்போ நீ ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு மெலிஞ்சு கிழிஞ்சு கஷ்டப்படாத, வருந்தாத. அப்படி இருக்கிறத தவிர்த்துடும். அப்படி இருக்க வேண்டாம். நீ சிவருமான வழிபாடு பண்ணினாக்க அவன் உன்னை காப்பாத்துவான், உனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் வராது. அதனால எப்பவும் இறைவனை வழிபாடு செய். அந்த இறைவன் யாரு? அவன் தலையில கங்கையையும் பிறையையும் எருக்கம்பூவையும் வச்சுருக்கிற பெருமானவன் அப்படின்னு இந்த பாட்டோடைய நேரடியான கருத்து இது. உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். சார், இந்த கோட்டு வெள்ளைன்னா வந்து வளைந்தங்கிற மாதிரி அது? ஆமா, கோடுங்கிறது நவுன், அது வளைவு. கோட்டுனா வளைந்த இல்லையா? இப்போ வீடுன்னா அது வீட்டு வாசல் அப்படிங்கிறமே, அது மாதிரி வீடு மாடு காடு அதெல்லாம் வரப்ப அந்த அது வீட்டு காட்டு அப்படி மாதிரி கோடுங்கிறது கோட்டுன்னு வரும். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். சார், அசைனா ஃபில்லர் வேர்டுன்னு அர்த்தமா சார்? அசைனா ஃபில்லர் வேர்டு அது. அதாவது அது எல்லாமே இன்டர்பிரேஷன் சரியா இருக்கும். இப்ப பேச்சுல பல நம்ம கவனிக்க மாட்டோம், பேச்சுல வழக்கமா வரும். இப்ப பல பேர் பேசுறப்ப பல சமயம் வந்து அப்படின்னு ஒரு வார்த்தை உபயோகிப்பா. அது ஃபில்லர் வேர்டு அது. அதே மாதிரி நான் சொன்னது புரிஞ்சுதா அப்படின்பா. அது ஒன்றுக்கு நான் சொல்றத கேள்வி தெரிஞ்சுதா அப்படின்பா. நான் சொல்றது கேள்வி தெரிஞ்சுதா, அது தெரிஞ்சுதாங்கிறது என்ன? அது தெரிஞ்சுதான் அந்த கண்டாய். ஓகே ஓகே ஓகே. இதுதான் கட்டளை கலித்துறை இல்லையா? இல்ல சார், இது கட்டளை கலித்துறை. முதல் பாட்டு கட்டளை கலித்துறை. ஓகே ரைட் சார். தவிர்த்தி வந்தி இதெல்லாம் முழுசா வராத மாதிரி இருக்கே சார், ஏதோ பாதி குறையிற மாதிரி இருக்குது. அதாவது வந்தினா அது வந்து ஏவல் செய் அப்படிங்கிற மாதிரி, வந்தித்தல் வெர்பு. அதனால வந்திங்கிறது கட்டளை செய் அப்படின்னு, பாடு அப்படிங்கிற மாதிரி இல்லையா? பாடுதல்ங்கிறது அந்த வெர்பல் நவுன், அது பாடுதல். அது பாடுனா கமாண்ட். அது மாதிரி வந்தித்தல் வந்தி அப்படிங்கிறது கமாண்ட். தவிர்தி அப்படிங்கிறது வினை முற்று. தவிர்தல் தவிர்திங்கிறது செகண்ட் பர்சன் எண்டிங். அது அதாவது நமக்கு உதாரணம் சொல்லணும்னா இதுக்கு நான் நோட்ஸ்ல எழுதி வச்சிருக்கேன் அதுக்காக, இது மாதிரி கேள்வி வந்தா இருக்கட்டும்னு. சுந்தர தேவாரத்துல 7ஆம் திருமுறை 60ஆம் பதிகம் முதல் பாடல்.
அழுது நீ இருந்து என் செய்தி மனனே அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் வரும். அதுல என் செய்தி மனனேனா என்ன செய்கின்றாய் அப்படின்னு அர்த்தம். செய்தினா செய்கின்றாய் அப்படின்னு அந்த இடத்துல தீங்கிறது விகுதி, முன்னிலை விகுதி. அது தவிர்த்தினா செய்ய, தவிர்த்து விடு, தவிர்ப்பாய் அப்படின்னு அர்த்தம். ஓகே சார் இந்த விடுதி கண்டாயிலையும் அந்த தி அப்படிதானா சார்? இதுல அந்த விடுதி கண்டாய், விடுதி கண்டாய் நீச்சல் விண்ணப்பத்துல வருது இல்லையா, விட்டுடுதி கண்டாய்னு வரும். விட்டுடுதி கண்டாயில அந்த தி அதே மாதிரிதான், விட்டு விடுகின்றாய், விட்டு விடுவாய், விட்டு விடுவாய் அப்படின்னு அர்த்தம். ஆனா விட்டு விடுவாயோ அப்படின்னு அங்க இன்ஃபரன்ஸ் அதுல, அதாவது அங்க அது ஓ இல்ல விட்டு விடுவாயோ விடுதியோ அப்படின்னு அந்த ஒரு கொஸ்டின் இருக்கு அதுல இல்லையா. அதனால விடுதினாக்க விட்டு விடுகின்றாய், விடுவாய்னு அர்த்தம். அதுல தி அதே மாதிரி விகுதி தான். அப்ப அந்த நெஞ்சம் என்பாய் அப்படிங்கிறது நெஞ்சம் என்பதே அப்படிங்கிற மாதிரியா சார்? இல்ல, நெஞ்சம் அப்படிங்கிறது அட்ரஸ். நெஞ்சேன்னு சொல்றது இங்க நெஞ்சம்னு வந்திருக்கு. ஏன்னா அங்க மீட்டர்ல நெஞ்சேன்னு போட முடியாது. அந்த இடத்துல நெஞ்சேன்னா மீட்டர் சரியா வராது. அதனால நெஞ்சம்னு அந்த விழி இல்லாம வந்திருக்கு. அப்படி அது என்புங்கன்னா எலும்பு. அப்படி எலும்பாய் தளர்ந்துன்னா அப்படி எலும்பா மெலிஞ்சு போய் தேஞ்சு போய் வருந்துறோம் இல்லையா. நம்ம வாழ்க்கையில இழைத்தல் அப்படின்னு சொல்றோம். வருத்த ரொம்ப கஷ்டப்படுற வேலை இழைத்து விட்டா, இழைத்தான் அப்படி இல்லையா, இளையாது இரு அப்படின்லாம் வரும். எங்கி இளையாது இரு அப்படின்லாம் பாட்டுல பாத்துருக்கோம். அந்த இழைத்தல் மாதிரி தளர்தல். அப்படி என்பாய் இழைச்சாக எலும்பு தொல்லமா இருக்காங்கிறோமே, அதான் அப்படி எலும்பாய் இழைச்சு போய் தளருதுன்னா அப்படி ரொம்ப சோர்ந்து போய் சக்தி இல்லாம உற்சாகம் இல்லாம வாடி இருக்கு. ஆமா சார், இந்த எருக்கும் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்க சார். அது இளம் திங்கள் எருக்கும்னா என்னன்னு டக்குன்னு எருக்கம்பு. எருக்கம்பு ஓகே. எருக்கு ஓகே. எருக்கு உம்மு எல்லாம் கங்கையும் திங்களும் எருக்கும். எருக்கும் உம்மு அதெல்லாம் 3 உம்மு இருக்கு. எருக்குங்கிறது ரூட் வேர்டு. எருக்குன்னா எருக்கம்பு இந்த இடத்துல. எருக்கம்பு ஓகே. தேங்க்யூ சார். ஆமா, அது கோளர் பஜி எருக்கெல்லாம் வரும். கரெக்ட் சார், இப்பதான் கரெக்ட். இன்ஃபேக்ட் எருக்கத்தம்புலியூர்னு ஒரு ஸ்தலமே இருக்கு. ஓகே. விருதாச்சலத்துக்கு பக்கத்துல இருக்கு எருக்கத்தம்புலியூர்னு. இன்னைக்கு இருக்கு ராஜேந்திரபட்டினம்னு பேரு. அந்த இடத்துல ஸ்தல விருட்சமே இருக்குதான். ஓகே. அதான் திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய சொந்த ஊர் அது. ஓகே. எருக்கத்தம்புலியூர். அவர் தான் சம்பந்தம் இருக்கு அந்த யாழ் வாசிக்கு. ஆமா, அவர் தான். ஓகே, வேற கருத்துகள் கேள்விகள் இல்லைன்னா இப்ப 2ஆம் பாட்டுக்கு போறோம். ஆனா ஒரு கொஸ்டின், சாரி, தளர்ந்து இங்கு இருத்த, அதுக்கு அடுத்தது எப்படி பிரிக்கிறது? தளர்ந்து இங்கு இருத்த அறவிதிர் கண்டா எப்படி? அது பதம் பிரிக்காம இருக்கிற வெர்ஷன் அது. அந்த வெர்ஷனை படிச்சு நீங்க தமிழ் சந்தியெல்லாம் கத்துக்கலாம். பாட்டு கத்துக்கணும்னா கீழே பதம் பிரிச்சதை பார்த்தா பாட்டு புரியும். அடுத்த செக்ஷன் இருக்கு ஃபைல்ல, அடுத்த செக்ஷன்ல பதம் பிரிச்ச வடிவம் இருக்கு. ஐ see. ஓகே ஓகே. இன்னும் தனி செக்ஷனா இருக்கு. தளர்ந்து இங்கு இருத்தல் தவிர்த்து கண்டாய். ஓகே ஓகே, சாரி. நோ ப்ராப்ளம். ஓகே, இப்ப 2ஆம் பாடல். ஈசன் அவனல்லாது இல்லை என நினைந்து கூசி மனத்தகத்து கொண்டிருந்து பேசி மறவாது வாழ்வாரை மண்ணுலகத்து என்றும் பிறவாமை காக்கும் பிரான். இது வெண்பா. இப்ப இந்த முதல் பாட்டு ஈசனுக்கேன்னு முடிஞ்சது. அதனால 2ஆம் பாடல் ஈசன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இதுதான் அந்த அந்தாதியோடைய அமைப்பு. இப்ப இதுல இவர் இந்த பாட்டுல என்ன சொல்றார் அம்மையார்? ஈசன் அவன் அல்லாது இல்லை என நினைந்து கூசி மனத்தகத்து கொண்டிருந்து பேசி
மறவாது வாழ்வாரை மண்ணுலகத்து என்றும் பிறவாமை காக்கும் பிரான். இது ஒரே வாக்கியம் தான் இது முழுக்க பாட்டுமே. அதாவது அடியார்கள் அவன் எப்போ நினைச்சு தியானம் பண்ணிட்டு போற்றி வாழ்ந்தாக்க அவன் முக்தி அளிப்பான் அப்படிங்கிறது ஜஸ்ட் இந்த பாட்டுக்கு. இப்போ அதுல வர்ற பிரேசஸ் எல்லாம் பார்ப்போம். ஈசன் அவன் அல்லாது இல்லை என நினைந்து, இது முதல் ரெக்குயர்மெண்ட். அவனை தவிர வேற ஒரு பெருமான் இல்லைன்னு மனசுல நினைச்சு, அவனே முழுமுழுதற் கடவுள், சிவருமானே எல்லாத்துக்கும் தலைவன் அப்படிங்கிற உறுதியோட கூசுறதுனாக்க கொஞ்சம் நாண்டுறது, நாணுதல் வெக்கப்படுறது, இல்ல நாணம் அடைகிறது. எதனால? ஆமா, அவ்வளவு பெரியவன், நம்ம இவ்வளவு சிறுமைகளுடையவரா இருக்கோமே அப்படின்னு கூசி மனத்தகத்து கொண்டிருந்து அந்த பெருமானே எப்பவும் மனசுல வச்சு பேசி, அவனுடைய புகழையே பேசி மறவாது வாழ்வாரை, எப்போதும் அவனை மறத்தலின்றி வழிபாடு செய்து கொண்டு வாழ்கின்ற அடியார்களை மண்ணுலகத்து என்றும் பிறவாமை காக்கும் பிரான். மண்ணுலகத்துல, இந்த பூமியில என்றும் பிறவாமை, இனிமே பிறவிகள் இல்லாதபடி அருள் புரிந்து காக்கும்னா காப்பான் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல காப்பான் அந்த பெருமான் இல்லையா? காக்கும் பிரான், காக்கும் அப்படிங்கிறது காப்பான் அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம் இல்லையா? இப்ப நம்ம காக்கும் அப்படின்னாக்க இது இலக்கணத்துல செய்யும் அப்படின்னு ஒரு வினைமுற்று வாய்பாடும், அது நம்மளுடைய படற்கையில அகிரணைக்கும் வரும். மாடு பால் தரும் அப்படிங்கிறோம் இல்லையா? ஆனா பழைய தமிழ்ல தரும் அப்படிங்கிறது அகிரணைக்கும் வரும், தேர்ட் பர்சன் சிங்குலருக்கும் வரும். அவன் தரும் அப்படின்னு சொல்லலாம். மலையாளத்துல இன்னைக்கு அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் தரும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அவன் தருவான் அப்படின்னு அர்த்தம். அதனால காக்கும் பிரான்னா பிரான் காக்கும் அப்படின்னு சீக்வன்ஸை மாத்திக்கணும். காப்பான் பெருமான், அந்த பெருமான் காப்பான். சோ இந்த பாட்டுல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 3 தடவை சொல்றார். முதல் அடியில என நினைந்து அப்படிங்கிறார், 2ஆம் அடியில மனத்தகத்து கொண்டிருந்து அப்படிங்கிறார், 3ஆம் அடியில மறவாது அப்படிங்கிறார். ஒரே விஷயம் மாதிரி தான் நமக்கு தெரியும், ஆனா அவ்வளவு எம்பசைஸ் பண்றாரு. அதை இறைவன் எப்போ மனசுல நினைச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நினைந்து கொண்டிருந்து மறவாதுன்னு 3 தடவை சொல்றார். அப்படி இருக்கிற அடியார்களை பெருமான் முக்தி கொடுத்து காப்பான். இதுல பிறவாமை அப்படின்னாக்க பிறவி இல்லாமை, அது நவுன். அது பிறவாமை காக்கும் அப்படின்னா, அப்ப இது எப்படி இன்டர்பிரட் பண்ண, பிறவாமையை அழித்து காப்பான் அப்படின்னு அர்த்தம். அது இலக்கணத்துல ஆர்வம் இருக்கிறவர்களுக்கு சொல்றேன். பிறவாமை காக்கும்னா பிறவாமையை அழித்து காக்கும் பிரான் அப்படி இன்டர்பிரட் பண்ணணும். அதனால பிறவாமை காக்கும்ங்கிறதுக்கு நம்ம இதுல சொல்லணும்னாக்க 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு இலக்கணத்துல சொல்லி நம்மளை பயமுறுத்துவா. அது உங்களுக்கு சும்மா உங்களை நான் பயமுறுத்துறதுக்காக சொல்றேன். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பேசலாம். மியூட்ல இருந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார், இந்த கூசி அப்படின்னு சொல்லும்போது எப்படி சார் அதுன்னு ஒரு கூச்சம் இருக்கும் இல்லையா, நம்ம சரியா தான் பண்றோமா இல்லையா? இப்போ ஒரு பெரியவரை பார்க்க போறோம் வச்சுக்குவோம். அப்ப நமக்கு ஒரு கூச்சம் இருக்கும். அவர்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், சரியா நடந்துக்கிறோமா, நம்ம எப்படி பேசணும், இல்ல நம்ம எப்படி இல்ல ஒரு நாணி கோணி தானே போவோம் இல்லையா? அது மாதிரி அந்த ஒரு கூச்சம், அவ்வளவு பெரியவன் நம்ம இவ்வளவு சின்னவா அப்படிங்கிற அந்த ஒரு மனசுல வந்துன்னா நமக்கு ஒரு கூச்சம் வந்துடும். ஓகே ஓகே சார். இது 2 பாட்டு ரெஃபரன்ஸ் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒண்ணு இன்னும் நம்ம பார்க்காத பதிகம் ஒண்ணு, சுந்தர தேவாரத்துல திருவையாத்து பதிகம்.
அதுல கூசி அடியார் இருந்தாலும் குணம் ஒன்றில்லீர் குறிப்பில்லீர் அப்படின்னு சொல்லுவார் அவர். ஓகே ஓகே சார். இல்லையா? இப்ப நமக்கு ஒண்ணு வேணும், அதை போய் அவன்கிட்ட எப்படி சொல்றது, எப்படி கேட்கறதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஐயா வந்து அப்படின்னு இருப்பான். இப்ப நம்ம சொல்றேன் நம்ம இல்லையா, நம்ம மேனேஜர்கிட்ட போய் ஒரு பே ரைஸ் கேட்கணும்னாக்க ஒரு எம்ப்ளாயி எவ்வளவு பில்டப் கொடுக்கணும் இல்லையா? எனக்கு பே ரைஸ் வேணும் நேரம் கேட்டுருவோமா? அது மாதிரி அதுதான் கூசுறது. எப்படி கேட்கறதுன்னு கொஞ்சம் நாணி கோணி ஒரு மாதிரி இது பண்ணி கொடுக்கறது. அதான் சொல்லுங்க. அது மாதிரி இது அது ஒரு ஆஸ்பெக்ட். இது கூசி அடியார் இருந்தாலும் குணம் ஒன்றில்லீர் அப்படிங்கிறார். உங்களுக்கு தெரியும் நாங்க கூசின்னு இருக்கோம் எங்களோட இதெல்லாம் சொல்றதுக்கு, ஆனா நீயே புரிஞ்சுன்னு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சுந்தரர் அங்க கேட்கிறார். அது ஒண்ணு. இன்னொன்னு, சமீபத்துல ஒரு பொயட்ரி குரூப்ல இதை பத்தி ஒரு டிஸ்கஷன் வந்தது. திருவம்பாவில 2ஆம் பாட்டுல வரும், பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயின்னு. அந்த பாட்டுல பின்னாடி வரும், ஏசுமிடம் மீதோ விண்ணோர்கள் ஏத்துவதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் போகும் அந்த பாட்டு. அப்போ விண்ணோர்கள் ஏத்துவதற்கு கூசும் மலர்பாதம் அப்படிங்கிறப்போ இந்த கூசுறது யாரோட செயல் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. விண்ணோர்கள் கூசுறார்களா இல்ல மலர்பாதம் கூசுறதா அப்படின்னு. அப்போ அதான் அந்த இன்டர்பிரேஷனுக்கு அப்போ நம்ம தண்டபாணி தேசிகரோட உரையில அவ சொல்றா, விண்ணோர்கள்லாம் அவ எல்லாரும் தங்களை வணங்கணும் அப்படின்னு வேண்டி விரும்புகிறதுனால இறைவனுடைய திருவடியை வணங்கி உய்ய நாணுகின்றார்கள் அப்படின்னு அவ சொல்றா. அவர் சொல்றார் இல்லையா, இல்ல நம்மள கும்பிடணும் போய் நம்ம போய் இன்னொரு கும்பிட வேண்டியிருக்கே அப்படின்னு கூசுறாளாம். அப்படி ஒரு இன்டர்பிரேஷன் அதுல இருக்கு அப்படின்னு தண்டபாணி தேசிகர் சொல்றாரு. அதனால அப்படி ஒரு இருக்கு. ஆனா இன்னொரு இன்டர்பிரேஷன் அதுல வந்து தேவரெல்லாம் வந்து நம்மள காலை வணங்குறா அப்படின்னு இறைவன் கூசுறானா, ஐயோ இவாடெல்லாம் போய் நம்மளை கும்பிடுறாளே அப்படின்னு. அப்படி இறைவன் கூசுறதா சொல்லி அந்த இறைவனோட கூச்சத்தை திருவடிக்கு ஏற்றி திருவடி கூசுறது அப்படின்னு விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசுகின்ற மலர் பாதம்னு பாதத்தோட செயலா சொல்லியிருக்காரு அப்படின்னு இன்னொரு இன்டர்பிரேஷன். ஏன்னா நம்ம மாசில் வணியம் பதிகம் பார்த்திருக்கோம் 5.90, அதுல 9ஆம் பாட்டுல வரும் இல்லையா, நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுள்ளே புக்கு நிற்கும் பொன்னாசடை புண்ணியன் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர்தம்மை நாணியே அப்படின்னு இல்லையா. அப்படி அவர் சிவபெருமான் அவர்களை பார்த்து ஏளனமா சிரிப்பார் அப்படிங்கிறது அந்த இடத்துல இன்டர்பிரேஷன். அது அட இப்படி எல்லாம் சும்மா பொய் பூஜை பண்றடா அப்படின்னு கேள்வியை சிரிப்பாராம். இது இதுக்கெல்லாம் சொல்ல வந்தேன்னாக்க இந்த கூசுறதுங்கிறது யாரோட செயல் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆனா இந்த இடத்துல இறைவனோட செயல் இல்ல, கூசுறது இங்க அடியாரோட செயல் இல்லையா. அதனால அடியார்கள் ஏன் கூசுறார்கள் அப்படிங்கிறது தான் கேள்வி. அது இறைவன்ட்ட போய் அவ்வளவு பெரியவன்ட்ட போய் நமக்கு வந்து எனக்கு ஒரு இந்த சின்ன விஷயத்துக்கு வந்து நம்ம போய் பில்கேட்ஸ் கிட்ட போய் ஒரு 100 ரூபாய் கைமாத்து கொடுங்கன்னு கேக்குற மாதிரி உதாரணத்துக்கு சொல்றேன். அது மாதிரி அவன்கிட்ட போய் இந்த அற்ப விஷயங்கள்லாம் கேட்கறமே அவளுக்கு கூச்சம் வருமா. முக்தியை கேட்காம, முக்தியை கேட்டிருக்கணும் அவன்கிட்ட, ஆனா நம்ம முக்தியை கேட்காம ஏதோ எனக்கு ப்ரமோஷன் வேணும், எனக்கு இன்கிரிமெண்ட் வேணும், அடுத்த வீட்டுக்காரன் இப்படி சண்டை போடுறானே வீடு மாத்திட்டு போனோம் அப்படின்னா இது மாதிரிலாம் கேட்டுருக்கோமே. உதாரணத்துக்காக சொல்றேன் அதெல்லாம். எனக்கு 100 ரூபாய் தான் தேவைன்னாக்க நான் பில் கேட்ஸ் தான் கேட்க முடியும், கண்டிப்பா கிடைக்குங்கிற இடத்துல தான் கேட்க முடியும். அது அது இருக்கு. அது இப்போ இதுல இந்த பாட்டுல வந்து 3 விதமான அடியார்களை பத்தி அவர் சொல்றாருன்னு எனக்கு பட்டது. ஈசன் அவன் அல்லாது இல்லை என நினைக்கிறது ஒரு இது, அப்படி நினைச்சுட்டு அவனை வந்து மனசுக்குள்ளேயே இது பண்ணிட்டு இருக்கிறது. ஆனா சில இந்த 2வது அடியார்கள் வந்து கூசி இதை வெளியே சொன்னாக்க நான் யாராவது நம்ம கிண்டல் பண்ணுவானோ இது பண்ணுவானோ இல்ல அனாவசியமான தகராறு வருமோ அப்படிங்கிறதுக்காக கூசி மனத்தகத்து கொண்டிருக்கிறது ஒரு விதமான அடியார்கள். 3வது விதமான அடியார்கள் நினைக்கிறது மட்டும் இல்ல, கூசாம பேசி மறவாது வாழ்வார். இந்த 3 விதமான அடியார்களுக்கும் பிறவாமையை காக்கும் பிறான். குட், அது நல்ல இன்டர்பிரேஷனா தான் இருக்கு. வெரி குட். ஓகே, இது 2வது பாட்டுல வேற இருக்காத கேள்விகள் இருக்கா சார்? அந்த
நடுலை வாழ்வு கொண்டு என் செய்தீர் நாணிலீர் அப்படிங்கிறாருல சார். அந்த நாணம்ங்கிறதும் ஒரு கூச்சம் மாதிரி தானே சார்? வெக்கம் கட்டவர்களேன்னு பேசுறாரு அவருக்கு. ஓகே சார். நான் இல்லைன்னா வெக்கம் இல்லாதவர்களேன்னு அர்த்தம். ஓகே. இந்த கான்டெக்ட்ல கூசல்றது எனக்கு என்னமோ ஹம்பிளிங்னு தோன்றுது எனக்கு. மோர் ஹம்பிளிங் as opposed to shy அப்படின்னு தோன்றுது எனக்கு. ஹம்பிளிங் ரெண்டு ரிலேட்டிவ் கான்செப்ட் தான் ரெண்டுமே. பட் இருந்தாலும் ஹம்பிளிங் அண்ட் ஷை ஆர் ஸ்லைட்லி டிஃபரெண்ட் இல்லையா? இது கூசின்றது இங்க ஹம்பிளிங்னு தோன்றுது எனக்கு. இங்க அதாவது இது ஷேட்ஸ் எல்லாம் இருக்கலாம், வித்தியாசம் இருக்கலாம். பட் பாட்டம் லைன் ஜஸ்ட் என்னன்னாக்க அவனை மனசுல நினைச்சுண்டு வச்சுண்டு பேசிண்டு எப்போ பக்தி பண்ணிட்டு இருக்கிறவர்களை அப்படிங்கறது அர்த்தம். இந்த இடத்துல கூசிங்கிறது இல்லாட்டாலும் பொருள் சரியாத்தான் இருக்கும் இல்லையா? ஈசன் அவனால இல்லை என நினைந்து மனத்தகத்தை கொண்டிருந்து பேசி மறவாது வாழ்வாரே மனோலகத்தென்றும் பிறவாமை காக்கும் பிறான். இந்த கூசி இல்லாட்டாலும் அர்த்தம் ஃபுல்லா தான் இருக்கும். கூசிங்கிறது இன்னொரு டிஸ்கிரிப்டர், அவ்வளவுதான். குட். இப்ப 3ஆம் பாடல். பிரான் என்று தன்னை பன்னாள் பரவி தொழுவார் இடர் கண்டு இரான் என நிற்கின்ற ஈசன் கண்டீர் இனவண்டு கிண்டி பொறான் என்ற கொன்றை பொதும்பர் கிடந்து பொம்மன் துறைவாய் அரான் என்று இறைக்கும் சடை செம்பொன் நீழ்முடி அந்தணனே. இதுல இந்த இனவண்டு கிண்டி அந்தணனே அப்படிங்கிறத முன்னாடி எடுத்துட்டாக்க நமக்கு ப்ரோஸ் ஆர்டர்ல வரும். இனவண்டு கிண்டி பொறான் என்ற கொன்றை பொதுமர் கிடந்து பொம்மன் துறைவாய் அரான் என்று இறைக்கும் சடை செம்பொன் நீழ்முடி அந்தணன் பிரான் என்று தன்னை பன்னாள் பரவி தொழுவார் இடர் கண்டு இரான் என நிற்கின்ற ஈசன் கண்டீர் அப்படின்னு இது ஸ்டேட்மெண்டா வருது இந்த பாட்டு. இது உபதேசமா வருது. கண்டீர்னாக்க தெரிஞ்சுதா அப்படின்னு பலரை கேட்கறது. தெரிஞ்சுங்கோ அப்படிங்கிற மாதிரி. தெரிஞ்சுங்கோ என்ன தெரிஞ்சுங்கோ? இனவண்டு கிண்டி பொறான் என்ற கொன்றை பொதும்பர். இனவண்டுனாக்க நல்ல சிறந்த வண்டுகள், அழகான வண்டுகள். கிண்டி பொறான் என்ற பொதும்பர், கொன்றை பொதும்பர். இந்த சிவருமான் சடையில கொன்றை மலர் அணிஞ்சிருக்கிறான். அதுல நிறைய தேன் இருக்கு. அந்த தேனை வண்டுகள் வந்து சாப்பிடுறது அப்படிங்கிறது வர்ணனை. அப்படி இன வண்டுகள்லாம் கிண்டி பொறான் என்ற கொன்றை, பொறான் என்றனா பொருகின்ற அப்படின்னு அர்த்தம், பொருந்துகின்றன்னு அர்த்தம். இந்த ஆநிற்றல்ங்கிறது நம்ம பள்ளிக்கூடத்துக்கு தமிழ் கிராமர்ல சொல்லியிருப்பா. கிரு கின்று ஆண் என்று நிகழ்கால இடைநிலைகள் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் ஒன்று சொல்லியிருப்பா. அது 8ஆம் கிளாஸ்லயோ 9ஆம் கிளாஸ்லயோ இப்போ சொல்லியிருப்பா. பொறான் என்றனா பொருகின்றன்னு அர்த்தம். அப்படி இனவண்டுகள்லாம் கிண்டி பொருந்துகின்ற கொன்றை பொதும்பர். பொதும்பர்னாக்க ஒரு சோலை மாதிரி. சிவருமான் சடையில அவ்வளவு கொன்றை மலர் அணிஞ்சிருக்கான். கொன்றை மலர் சோலை மாதிரி இருக்குது. அதனால அந்த கொன்றை சோலையில கடந்து பொம்மன், பொம்மன்னா மொய்க்கிறது, பஸ்ஸிங் இல்லையா? அந்த பஸ்ஸிங் அது பொம்மங்கிறது. அப்படின்னா வண்டுகள்லாம் அந்த சிவருமான் தலையில் இருக்கிற கொன்றை மலர் காட்டுல இசைப்பாடிண்டு அங்க இருக்கு, தேனை குடிச்சுட்டு. அந்த இடத்துல பொம்மன் அந்த துறைவாய், அந்த துறையில அந்த இடத்துல அரா நின்று இறைக்கும். அங்க பாம்பு நின்றுட்டு சீர்றது. இதெல்லாம் எங்க இருக்கு? அப்படியெல்லாம் இருக்கிறது அவனுடைய சடை இல்லையா? சிவருமானோட சடையில நிறைய கொன்றை மலர் இருக்கு. அங்க வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணிட்டு தேன் குடிச்சுட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே பாம்பு சீரின்னு இருக்கு. அப்படிப்பட்ட சடையை உடையவன் அவன். அதுதான் இனவண்டு கிண்டி பொறா நின்ற கொன்றை பொதும்பர் கிடந்து பொம்மன் துறைவாய் அரா நின்று இறைக்கும் சடை. அந்த சடை எப்படி இருக்கு? செம்பன் போல இருக்கு.
சிவபெருமானுடைய சடையானது கனங்கரையில் இருக்காது, பொற்சடை, செஞ்சடை, அதான் செம்பன் அப்படிங்கிறார். செம்பன் போன்ற நீள்முடி, நீண்ட சடை எது, அப்படிப்பட்ட சடையை உடைய தலையில உடையவன் அந்த சிவபெருமான். அவன் அந்தணன். அந்தணன் அப்படின்னாக்க எல்லாருக்கும் அருள் உடையவன் அர்த்தம். அந்தன்மை அப்படின்னா எல்லாருக்கும் அருள் இருக்கிறது, அந்தணன். அப்படிப்பட்ட அந்தணன் ஆகிய சிவபெருமான் அவன் என்ன பண்ணுவான்? பிரான் என்று தன்னை பன்னாள் பரவி தொழுவார் இடர் கண்டு இரான். அந்த சிவபெருமான் தன்னை சுவாமி அப்படின்னு கூப்பிட்டு அவனை வழிபாடு பண்றாள். பிரான் என்று தன்னை பன்னாள் பரவி தொழுவார். அந்த சிவபெருமான சுவாமி அப்படின்னு வழிபாடு பண்றாள். பன்னாள், ஒரு நாள் 2 நாள் இல்ல, தினமும் தொடர்ந்து பல நெடுங்காலமா வழிபாடு செய்கிறார்கள். பரவுதல்னாக்க ஸ்துதி பண்றது, தொழுதல்னா வணங்குறது, கைகுப்பி வணங்குறது இல்ல வணங்குறது. அப்படி தன்னை பன்னாலும் நெடுங்காலமாக ஸ்தோத்திரம் பண்ணி வணங்குகின்ற அடியார்களுடைய இடர் கண்டு இரான். அவர்களுக்கு ஒரு துன்பம் வந்தா அந்த துன்பத்தை சகிச்சுக்க மாட்டான், பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். இடர் கண்டு இரான் அப்படின்னாக்க அவளுக்கு கஷ்டம் வந்தா அவன் கஷ்டத்தை பார்த்துட்டு சும்மா உட்காந்துருக்க மாட்டான். அவளுக்கு கஷ்டம், அடியாளுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அதை முதல்ல தீர்த்து வைப்பான், இல்ல கஷ்டம் வராமையே காப்பாத்துவான். அவ கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப அவன் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டான். அதான் இடர் கண்டு இரான். இரான்னா இருக்க மாட்டான். என நிற்கின்ற ஈசன் அப்படின்னு இருக்கிற ஈசன். இந்த சிவபெருமான் இந்த வண்டுகள்லாம் கொன்றை மலர்ல இசை பாடின்னு இருக்கு, அந்த சடையில பாம்பு சீரின்னு இருக்கு. அப்படிப்பட்ட நீண்ட செம்பன் சடையை உடைய சிவபெருமான் அவன் தன்னை சுவாமின்னு நினைச்சு 2 காலமா ஸ்தோத்திரம் பண்ணி வழங்குகின்ற அடியார்களுடைய துன்பத்தை கண்டு சும்மா இருக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அந்த துன்பத்தை தீர்த்து வைப்பான். அப்படிப்பட்ட ஈசன் அவன். தெரிஞ்சுட்டேளா? கண்டீர்னா ப்ளூரல். தெரிஞ்சுட்டேளா? தெரிஞ்சுதானா சிங்குலர், தெரிஞ்சுட்டேளான்னாக ப்ளூரல். என்ன அப்படின்னு பலரையும் பார்த்து சொல்றார் காரைக்காலமையார். இறைவனுடைய தன்மை என்ன, அவனுடைய வர்ணனை சொல்லி அவன் அடியார்களுக்கு துன்பத்தை தீர்த்து வைப்பான் அப்படின்னு உபதேசமா சொல்றார். அதனால முன்னாடி பாட்டில் சொன்னபடி அவனை நீங்க வழிபாடு பண்ணுங்க, பன்னாலுமா தொடர்ந்து அவனை வழிபாடு பண்ணுங்க, அவன் உங்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பான் அப்படிங்கிறது உபதேசம். இதான் இந்த 3ஆம் பாட்டுக்கு நேரடியான பொருள். உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பேசலாம். இந்த முதல் பாட்டுலயும் 3வது பாட்டுலயும் சுவாமியோட முடிய பத்தி தான் பேசுறாங்க. கரெக்ட். சார் பெம்மான் துறை, அதுக்கு அர்த்தம் என்ன சார்? பெம்மான், பெம்மன், பொம்மன் துறை. பொம் அப்படிங்கிறது இந்த ரீகாரத்தோட சவுண்டு. பஸ்ஸுங்கிறாள் இங்கிலீஷ்ல. பொம்மன் அப்படின்னா பொம்மன் அது புன்னு பண்றது, அதுதான் அந்த பொம்மன். அந்த சவுண்ட் எஃபெக்ட் அது. அப்படி மொய்க்கிறது, அப்படியே அப்படி மொய்க்கிற துறைனாக்க இடம் இல்லையா? படித்துறை அப்படிங்கிறோமே, நதியில போய் இறங்குற இடத்துக்கு துறைங்கிறோம். அது மாதிரி துறைனா இந்த இடத்துல அப்படி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துலன்னு அர்த்தம். வாயினா 7ஆம் வேற்றுமை உருபு. இங்க 7ஆம் வேற்றுமைக்கு பல உருபுகள் உண்டு. அதுல கண், வாய், கால் அப்படின்லாம் இருக்கும். பால் எத்தனையோ இருக்கு. 7ஆம் வேற்றுமைக்கு 20, 30, 35 உருபுகள் இருக்கு. அதனால வாய்ங்கிறது இந்த இடத்துல உருபு. அந்த துறையில் அப்படி பொம்னு சொல்ற இடத்துல அப்படின்னு அர்த்தம். பொதும்பர் அப்படிங்கிறது சார். பொதும்பர்னா ஒரு ஸ்டோப்பு, சோலை, அது மாதிரி. பொதும்பர்னாக்க அது ஒரு சோலைன்னு வச்சுக்கணும். அதை இது வந்து பழைய வார்த்தை. இது அதுக்கு டிக்ஷனரியில் போய் பார்த்தாக்க கொடுத்துருப்பான். திக் க்ரோவ், கார்டன் அப்படிலாம் கொடுத்துருப்பான். ஸோ பொதும்புனாக்க சோலை. அப்படி தோட்டம்லாம் இருக்கு இல்லையா, மரம் செடி கொடிகள்லாம் அடர்ந்து இருக்கிற இடம் இருக்கு, அதுதான் சோலை. அது மாதிரி
ஸோ அது சிவருமானோட தலையில நிறைய வந்து சடையே ஒரு காடு மாதிரி இருக்கும், செஞ்சடை காடு இல்லையா? செஞ்சடாடவி மேல் அப்படின்னு திருப்பதிலையும் வரும், கந்தர் அலங்காரத்தில் வரும். செஞ்சடாடவி மேல்னு, செஞ்சடையாகிய அடவி மேலன்னு கந்தர் அலங்காரத்தில் வரும். செஞ்சடை காட்டுலன்னு அர்த்தம். அதனால செஞ்சடையே ஒரு காடு மாதிரி வர்ணிக்கிறான். அது மாதிரி அந்த செஞ்சடை காடு அது, அதுக்கு கொன்றை மலர் நிறைய பூத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதனால கொன்றை சோலை மாதிரி, கொன்றை மர சோலை மாதிரி இருக்குது. பொறான் என்றனா என்ன சார் இது? பொறுதல் அப்படின்னாக்க பொருந்துறதுன்னு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் இருக்கு பொறுதல்னாக்க. ஓகே. பொறுதல்னாக்க போர் செய்யறதுன்னு ஒரு அர்த்தம், ஓ இன்னொன்னு பொருந்துதல்னு ஒரு அர்த்தம். இது ரெண்டுமே பெட்டர். அது வந்து வண்டு போய் இந்த கொன்றை மலரோட போர் செய்யுமா என்ன? விளக்கத்துல அப்படிதான் எழுதியிருக்கா, தர்மபுரம் உரையில ஓகே அப்படிதான் எழுதியிருக்காவ. ஓகே. அதாவது பொறுதல்னா போர் செய்தல் அப்படிதான் விளக்கம் கொடுக்குறாவ. வண்டு போய் பூவோட சண்டை போடுறது அப்படின்னு. ஓகே. அது தேன் வந்து பூ வந்து கொன்றை மலர் தேனை கூட காத்துட்டு இருக்கு, வண்டு வான்னு கூப்பிட்டு இருக்கு. அது வண்டு இதுக்கு அதோட போய் சண்டை போடணும். ஆனா அது வண்டு வந்து இப்படி இப்படி இந்த கலர்றது இருக்கு இல்லையா, அதனால சண்டை, அதனால அது வந்து ஏதோ அப்படி ஒரு சண்டை போடுற மாதிரி இருக்கலாம், கை கலப்பு மாதிரி, வாட் சண்டை வாட் போடலாம் பண்ற மாதிரி அப்படி இமேஜின் பண்ணிக்கலாம் வேணும்னாக்க. ஆனா அது வந்து வண்டு வந்து அந்த பூல உட்காந்து தேன் குடிக்கிறது பொருந்தி இல்லையா, கிண்டி பொருந்துறது. வண்டு இப்படி கலரி அங்க போய் உட்காந்துக்கிறது, உள்ள போய் உட்காந்துக்கிறது. அதனால பொருந்துறதுங்கிறது இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஓகே, இந்த சொல்லுங்க. இந்த துறைங்கிறத வந்து சின்ன ரேபா வந்து பெரிய வல்லினமா இங்க போட்டு வச்சிருக்கு இல்லையா? ஆமா, அதாவது அது சில இந்த இதுல நம்ம முன்னாடி நோட்ஸ்ல ஃபைல்ல எழுதியிருக்கிற மாதிரி இந்த 11ஆம் திருமுறையில பிழைகள் அங்கங்க இருக்கும், ஏன் தெரியல. இல்ல அத பத்தி அத தப்புன்னு சொல்ல, அந்த அந்த அதே பிழைய கொஞ்சம் அப்ளை பண்ணாக்க மேல 2வது வரியில பிறார் என்று தன்னை பன்னாள் பரவி தொழுவார் இடர் கண்டிரார் என நிற்கின்ற அந்த இடத்துல என்னங்கிறத கண்டிரார், அவங்களுக்கு தொல்லையே வராது அப்படின்னு நிற்கிறாரு. என்ன மட்டுமே நம்பி நீ எங்கடையே இருந்தனாக்கா உனக்கு ஒரு தொலை இடர் கண்டிரார் என நிற்கின்ற ஈசன் கண்டீர், அப்படி கொள்ளலாமோன்னு நினைச்சேன். இதுல வந்து அந்த எழுத்துப்பிழை மாதிரி அதுல ஒரு எழுத்துப்பிழை இருந்ததுனாக்க கண்டிரார் அப்படின்னு போட்டாக்க அது வந்து கண்டிரார்னு வராது, அது ஈரான் முன்னாடி போட்டாச்சு, இருக்க மாட்டான். இல்ல ஈரான் இல்ல, நான் ஈரானை நான் கண்டு ஈரான் பிரிக்கலனா, இடர் கண்டிரார், இடர் காண மாட்டார். சரி, என இருக்கின்ற ஈசன் பிரான் என்று தன்னை பன்னாள் பரவி தொழுவார் இடர் கண்டிரார் என நிற்கின்ற ஈசன். என்ன தொழுதேனாக்க உனக்கு கண்டீரா என்ன சொல்ல போறாங்க? ஓகே, ஈரான் அந்த இடத்துல ஈரான்னு போட்டுக்கிறாளா முதல்ல அங்க? ஆனா அப்படி இதுல வரலையே, ஏன்னா எல்லா இடத்துலயும் அங்க 3ஆம் எழுத்து நான் வருது, பிரான் என்று இரான் என்று பொறான் என்ற அரான் என்றன்னு அந்த நகர சவுண்ட் வருது 3வது எழுத்துல முதல் சீர்கள்ல. அந்த துறையா மாத்தினது மாதிரி இது மாத்தினாக்க அப்படி ஒரு அர்த்தம் வருமோ அப்படின்னு யோசிங்க. ஓகே, யோசிக்கலாம். பட் அது நமக்கு ரீசனபிள் காசு இருக்கணும். அடியார்களுக்கு துன்பம் வரும், அப்ப வந்து அதை பார்த்து உடனே சும்மா இருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. அவங்களுக்கு தொல்லையே வராது, இடரே வராது, இந்த பரவி பன்னாள் பரவி சும்மா இன்னைக்கு மட்டும் பிடிச்சிட்டு சிவசிவான்னு சொல்லிட்டு போறது இல்ல. பன்னாள் பரவி தொழுவாருக்கு இடரே வராது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலயும் இருக்கலாமோன்னு எடுத்துக்கலாம். ஈரான் அந்த ஈரான்ங்கிறதுல இரார் அப்படின்னு எடுத்துட்டா அது அப்படி இன்டர்பிரேஷன் வரும். கரெக்ட். இதுல வந்து அவரோட ஜடையில இருக்கிற சத்தங்களை பத்தி சொல்ற மாதிரி இருக்கு. அந்த வண்டோட சத்தம், அப்புறம் பாம்பு இறக்கிறது. ஆமா, அதெல்லாம் வர்ணனை.
அப்படி நம்ம இறைவனை கண்டு அந்த இறைவனை அனுபவிச்சு அந்த வர்ணனையில வருது அதெல்லாம். ஸோ இந்த பாட்டு உரை தர்மபுர உரையிலையும் கொடுத்துருக்கா, நம்ம பார்த்துருக்கோம். பித்தா பிறைச்சொடியில 9ஆம் பாட்டுல வரும். அழுவாள் வளனேந்தி மறைவதி மகை பங்கா தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் வரும் அதுல 719ல. அதான் தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே. சிவருமானே உன்னை வழங்குகின்றவருடைய அடியாருடைய துன்பத்தை தீக்கிறது தான் உன்னோட வேலை அப்படிங்கிறார். அப்படி சுந்தரம் அதே தான் சொல்றார். இங்க காரைக்காலம் மேல அதான் சொல்றாரு. அடியார் இடர் கண்டு இரான் அப்படின்னா தீர்த்து வைப்பான். அதான். ஓகே, வேற கேள்விகள் கருத்துக்கள் இல்லைன்னாக்க நம்ம 4ஆம் பாட்டுக்கு போறோம். அந்த அணனை தஞ்சமென்று ஆட்பட்டார் ஆழாமே வந்து அணைந்து காத்து அளிக்கும் வல்லாளன் கொந்தணைந்த பொன்கண்டால் பூணாதே கோளரவம் பூண்டானே என் கண்டாய் நெஞ்சே இனி. அதனால முதல் பாட்டு அந்த அணனைன்னு வந்ததுனால இங்க அந்த அணன் ஆரம்பிக்கிறார். அந்த அணனை தஞ்சம் என்று ஆட்பட்டார் ஆழாமே வந்து அணைந்து காத்து அளிக்கும் வல்லாளன். சிவருமானுடைய தன்மையை சொல்றாரு. இங்க 2 விஷயங்கள் சொல்றார். அவன் முதல் இது ஒரு இன்னொரு ஃப்ரேஸ் கொந்து அணைந்த பொன்கண்டால் பூணாதே கோளரவம் பூண்டானே. இந்த 2 தன்மைகளை சொல்றார், இறைவனுடைய தன்மைகளை. முதல் இது அந்த அணனை தஞ்சம் என்று ஆட்பட்டார் ஆழாமே வந்து அணைந்து காத்து அளிக்கும் வல்லாளன். அந்த அண்ணன்னா சிவருமான் அருளுடையவன். அவனை தஞ்சம் என்று ஆட்பட்டார். சுவாமி நீதான் எனக்கு அபயம் கொடுத்தாருன்னு நான் உன் அடைக்கலம் அப்படின்னு சிவபெருமான்ட்ட சரண் புகுந்த அடியார்களுக்கு அவர்கள் ஆழாமே. ஆழறதுன்னா இந்த இடத்துல நம்ம எதுல ஆழறான்னு நம்ம இன்ஃபர் பண்ணிக்கணும். அவர்கள் துன்பத்தில் ஆழாமே, பிறவியில் ஆழாமே இல்லையா? அவர்கள் ஏதோ ஒண்ணுல முழுகாம துன்பத்தில் ஆழாதபடி வந்து அணைந்துனா தானே வந்து சேர்றது, வர்றதுன்னா வர்றது, அணைதெல்லாம் கிட்டக்க வர்றது, சேர்றது. வந்து அணைந்துனா வந்து சேர்ந்து காத்து அவர்களை காப்பாற்றி அருள் புரிந்து அளிக்கும் வரங்கள் அளிக்கும் வல்லாளன், வல்லமை உடையவன். யாரு? சிவருமான். அதனால அவனை சுவாமியை சரண் புகுந்த அடியார்கள் அவனே அவர்களை காப்பாற்றி அருள் புரிஞ்சு நன்மை செய்வான். அப்படிப்பட்ட வல்லமை உடையவன் அவன். அவன் கொந்து அணைந்த பொன்கண்டால் பூணாதே கோளரவம் பூண்டானே. சுவாமி என்ன அணிஞ்சிருக்கிறான்? தங்க மாலையை தங்க செயினா போட்டுருக்கான் சுவாமி. தங்கத்தோடு இல்ல தங்கத்துல ஏதாவது மோதிரம். சுவாமி உடம்புல என்ன தங்கம் இருக்கு? கொந்து அணைந்த பொன் கண்டால். கொந்துனாக்கா கொத்து, அப்படி கொத்தா இருக்கிற பொன் அப்படின்னாக்க அப்படி பொண்ணை கொத்து கொத்தா வடங்கள்லாம் இருக்கு இல்லையா? தங்கத்தால பண்ண வடங்கள் அதெல்லாம் கழுத்துல போட்டுருக்கானாவே? தங்க சங்கிலி போட்டுருக்கானா? இல்ல. கொந்து அணைந்த பொன் கண்டால் பூணாதே, அத பூணாமல் கோளரவம் பூண்டானே. அவன் கொடிய பாம்பை மாட்டின்னு இருக்கான். அவன் மார்புல பாம்பு தான் மாலையா தொங்கின்னு இருக்கு. நெஞ்சே இனி என் கண்டாய். கண்டாய்ங்கிறது இங்கே அசை. ஓகே, என் நெஞ்சே இனி அப்படின்னு மனசை பார்த்து கேட்கற. நெஞ்சே இனி என், இனிமே என்ன, அப்புறம் என்ன, இன்னும் என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிறார். அதாவது சிவருமான் 2 விஷயங்கள் சொல்றார். ஒண்ணு, அவன் அடியார்களுக்கு அவனே அருள் புரியுவான். அவர்கள் துன்பத்தில் ஆழாதபடி அவனே காப்பாற்றி முக்தி அளிக்கிற வல்லாளன். அவன் இன்பம் அளிக்கிற வல்லாளன். அவன் தங்கச்சங்கிலி எல்லாம் போட்டுக்காம ஒரு பாம்பு போட்டு இருக்கான். இதுக்கப்புறம் உனக்கு இன்னும் என்ன சொல்லணும் மனமே அப்படிங்கிறார். அப்போ முதல் இதுக்கு நமக்கு புரியுறது, அவன் ஆட்பற்ற அடிமை சரண் புகுந்தவர்களுக்கு அவன் அருள் புரியறாங்கிறது நேரடியா புரியுறது. இந்த 2வது ஃப்ரேஸுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அவன் சங்கச்சங்கிலி போட்டுக்கான், பாம்பை போட்டுருக்கானே மனமே, இதுக்கு இன்னும் உனக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறார்.
அப்படின்னா நீ போய் அவனை வழி கும்பிடு அப்படிங்கிறார். இது எதுக்கு இந்த ரெண்டாவது டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னாக்க, நம்ம பொதுவா சங்கிலி தான் எடுத்து போட்டுக்குவோம், மற்றமான சாதாரண விஷயம் தூக்கி போட்டு போவோம். ஆனா அவன் பாம்பை கூட எடுத்து போட்டுக்கிறான். அது மாதிரி நம்ம, இது என்னுடைய இன்டர்பிரேஷன் இது. அதனால அவன் நம்ம ஒரு சிறந்த அடியார்கள்லாம் இருக்கா, ஆனா நம்ம ஒரு சாதாரண பாட்டம் ஆஃப் த லிஸ்ட் நம்ம. ஆனா அவன் நம்மளையும் ஏத்துக்குவான் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாம்பை போட்டுருக்கான். பாம்பையே போட்டுருக்கான், அவன் நம்மளை ஏத்துக்க மாட்டானா? அதனால நீ கவலைப்படாம போய் அவனை கும்பிடு அப்படிங்கிற இல்லையா. முதல்ல இருந்து சிறந்த அடியார்களுக்கு தான் அருள் புரிவான்னாக்க, நமக்கு சிறந்த அடியார் லிஸ்ட்ல இல்லையே நம்ம அப்படின்னு கவலைப்படாத. அவன் பாம்பை கூட போட்டுக்கிறவன். அதனால நீ அடியார்கள் பாட்டம் ஆஃப் த லிஸ்ட்ல இருந்தாலும் அவன் உன்னை ஏத்துக்குவான், அருள் புரிவான், கவலைப்படாத நெஞ்சே அப்படிங்கிறார். நெஞ்சே இனி என் கண்டாய்ங்கிறது அசை. நெஞ்சே இனி என் அப்படின்னா, நெஞ்சே இன்னும் என்ன உனக்கு, இன்னும் உனக்கு என்ன சொல்லணும்னா, இதுக்கு மேல இன்னும் என்ன சொல்லணும், இன்னும் ஏன் நீ காத்துட்டு இருக்க, போய் கும்பிடு அப்படிங்கிறார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா பேசலாம். ஐயா சொல்லு சரண்யா. இப்ப நீங்க அந்த பாம்பு வந்து இந்த மாதிரி யோசிக்கலாமா? இந்த மாதிரி அவனைய ரொம்ப வேல்யூபிள் திங்ஸ்லாம் வந்து நம்ம கொடுத்துருவாங்க, அவர் வந்து அத வேல்யூபிள்லாம் போட மாட்டாரு. இல்ல பொண்ணை கொடுத்துட்டு பாம்பு அவனுக்கு வந்து நம்மள மாதிரி இருக்கிறவங்கள சொல்லலாம் இல்லையா. இப்ப நமக்கு வந்து லிமிடெட் சப்ளை தான் இருக்கு. ஓகே இல்லையா. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாருங்கிறோம் அவன்கிட்ட. அப்போ ஒரு தேர் தான் அது, அந்த ஒரு தேரையும் முல்லை கொடுத்துட்டு போயிட்டான் அவன். ஓகே, இறைவன் அப்படி இல்லை. இறைவன் எவ்வளவு வேணா கொடுக்கலாம், அவனுக்கு எவ்வளவு வேணா, எல்லாம் அளவற்று இருக்கு அவன்கிட்ட. அதாவது மத்தவளை கொடுத்ததுனால அவனுக்கு இல்லாம போயிடாது, அதுக்கான சொல்ல வரேன் இல்லையா. அதனால அப்படி எடுத்துக்க வேண்டாம். அது அவன் தங்கத்தை நம்ம கொடுத்துட்டு அவன் பாம்பு போட்டுருக்கான் அப்படி எடுத்துக்கணுங்கிற அர்த்தம் இல்ல. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து அந்தடனே தஞ்சை வென்று ஆட்பட்டார் ஆளுமே அவ்வளவு அருள் புரிக்கிறவன், அவ்வளவு அருள் புரிய ஈசன் தங்கத்து கூட வேண்டான்னு சொல்லிட்டு பரமுண்டு ரொம்ப அவ்வளவு சிம்பிளா இருக்கானே, இதுக்கு விட அவனுக்கு அவ்வளவு அது அவனோட அவ்வளவு நல்லதானே இவ்வளவு சிம்பிளா இருக்கானே அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியுது எனக்கு. அது புரியுது. ஆனா கோளாரம் வந்து சிம்பிளான்னு சொல்ல முடியாது இல்லையா. அவன் வந்து சாம்பலை பூசிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க சொல்லலாம் இல்லையா. புலித்தோலை கட்டின்னு இருக்கான் சிம்பிளா. ஆனா பாம்பு போட்டு இருக்கானே அப்படின்னாக்க ஏத்துன்னு இருக்கான் இல்லையா பாம்ப மாலையா. பட் பாம்பு வந்து அதை மட்டும் சொன்னாக்க நீங்க சொல்றது புரியுது எனக்கு. பட் வந்து பாம்பு வந்து இங்க அசோசியேட்டட் வித் தங்கம் இல்லையா. தங்கத்தை கூட விட்டுட்டு வெறும் பாம்பவே போட்டுருக்கான் அவ்வளவு சிம்பிளா இருக்கான் பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியாது. அதாவது அதான் அவன் எடுத்துக்கலாம். அதான் சொன்னேன், பாம்பையும் போட்டுருக்கானே அப்படின்னு எடுத்துக்கலாம். தங்கத்தை கூட போட்டுக்கான் பாம்பை போட்டுருக்கானே அர்த்தம். அவன் பாம்பையும், அந்த பாம்புடைய அது கம்பேரிசன். இது பாம்பு எப்படிப்பட்டதுன்னு வெறும் கோளரவம் பூண்டானே அப்படின்னாக்க பாம்பை போட்டுருக்கான்னு அது விட்டுடுவான். தங்கத்தை கூட போட்டுக்காம பாம்பை போட்டுருக்கான் அவன் அப்படிங்க. அது மாதிரி பாம்பு போட்டதோட காரணம் என்ன? பாம்பு அவர் அணிந்திருக்கிற காரணத்தை இதுல சிவரவன் போட்டது புராண கதைகள்ல போனோம்னா இந்த தாருகாவனத்து ரிஷிகள் ஏவி விட்ட பல விஷயங்கள் அவன் உடம்புல இருக்கும். இந்த மானு பாம்பு இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் உடம்புல. அதெல்லாம் அந்த தாருகாவனத்து ரிஷிகள் அபிச்சாரோகம் பண்ணது. அது நேரடியானது. மற்றபடி பாம்புனா குண்டலினி அப்படின்னு அதுக்கு வேற ஒரு வியாக்கரணங்களும் இருக்கும், தத்துவ விளக்கங்களும் இருக்கும். பட் புராண விளக்கம் அது இல்ல. பாம்பு எடுத்து தன்னை அணிஞ்சிட்டு இருக்கும் போலவே அன்பர் அடியார்களுடைய துன்பங்கள் ஆழாமே வந்து அணைந்து காப்பான். அந்த பாம்பையும் எடுத்து அணிஞ்சிட்டு இருக்காரு இல்லையா. ஆமா. அதே போல பாம்பு வந்து அணைந்து காக்கும் என்கிறான்.
அதே போல வந்து அவனை வந்து உன்னை வந்து அணைந்து உன்னை அந்த எடுத்துப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அதான் நான் சொல்ல வந்தது. ஆமா, அவன் நம்மளே ஏத்துக்குவான். பாம்பே ஏத்துன்றக்காம நம்மளே ஏத்துக்குவான். வேற யாராவது சொல்ல வந்தாலோ? ஆமா சார். கொந்தணைந்தனா என்ன சார் மீனிங்? கொந்துனா கொத்து. ஓகே. அதாவது புந்தின்னு ஒரு வார்த்தை வரும். புத்தி அப்படிங்கிறது புந்தின்னு வரும், கொத்துங்கிறது கொந்துன்னு வரும். ஓகே. வெற்றி வென்றி இது மாதிரி செய்யுள்ள சில இடங்கள்ல சில வார்த்தைகள் இது மாதிரி 2 ஃபார்ம்ல வரும். ஓகே ஓகே சார். அது அவளுடைய பொயட்ரி நீடுக்காக அது விகாரமா எடுத்துக்கலாம். ஆனா காலப்போக்கில் அது வார்த்தையாவே ஏத்துருப்பா. வென்றி வென்றி விடை அப்படின்னு தேவரில் நிறைய வரும். அதே மாதிரி புந்தி புந்தி கிளேசம்லாம் அருணகிரிநாதர் பாட்டெல்லாம் வரும். சொல்லணும் இல்ல சார். அப்ப கொத்து கொத்தா தங்கம் பார்த்தாலும் அப்படியா சார்? அது மாதிரி கொத்து கொத்தானா அப்படி தங்க குப்பைகள், அப்படி சங்கிலிகள், அப்படி நிறைய சங்கிலிகள் ஒரு கொத்து கொத்தா சங்கிலி எடுத்து அப்படி வச்சிருந்தா ஒரு கொத்து மாதிரி தான் இருக்கும். அது சங்கிலிக்குள்ள நிறைய ரிங் 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 ரிங்கா தானே சேர்த்து வச்சிருப்பா தங்க சங்கிலி. ஆமா ஆமா சார். ஓகே. அதான். ஓகே சார். தேங்க் யூ. அப்ப அணைத அப்படின்றதுக்கு என்ன மீனிங்? அணையிறதுனாக்க வந்து சேர்றது, நெருங்கிறது, வந்து சேர்றதுன்னு அர்த்தம். சென்று அணைந்தார், அடைதல். அடைதல் அப்படிங்கிறோம் இல்லையா, போய் சேர்றோம் இல்லையா, அது மாதிரி அணைதல்னாக்க டு ரீச், டு கெட் நியர் பை, டு கெட் நியர் அப்படின்னு அர்த்தம். இந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து அப்ப கொத்தாக உள்ள அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சாரி வந்து அணைந்துங்கிற கொத்தாக சேர்ந்து இருக்கிற அணைதெல்லாம் இங்க சேர்ந்து இருக்கிறது. ஓகேங்க. புரியுதுல? நான் முதல்ல வந்து அணைந்த சொல்லியிருந்தேன். வந்து அணைந்தேன்னா போய் சேர்ந்த, வந்து சேர்றது. கொந்து அணைந்தா கொந்தாக கொத்து கொத்தா இருக்கிறது, பொருந்தி இருக்கிறது. அணைதல் ஓகே, பொருந்தி இருக்கிறது. அது மாதிரி இப்போ இந்த இந்த முதல் கருத்து சொன்னார் இல்லையா, அந்த அணனை தஞ்சம் என்று ஆட்பட்டார் ஆழமே வந்து அணைந்து காத்து அளிக்கும் வல்லாளன். இது நம்ம பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். இந்த பாட்டு சம்பந்தர் தேவாரத்துல 2ஆம் திருமுறை 40ஆம் பதிகத்துல 6ஆம் பாட்டுல வரும். அது எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன்னடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் எருதேறி கொங்கையும் மலச்சோலை குளிர் விரம புறத்துறையும் சங்கேவ தொழிற்மணி சங்கரந்தன் தன்மைகளே. அதுல சம்பந்தர் சொல்றார், எங்கேனும் யாதாகி பிறந்தடினும் தன்னடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான். தன்னுடைய அடியார் எங்க இந்த பிறவியில எங்க எந்த பிறவியில எந்த வடிவத்துல எங்க பிறந்திருந்தாலும், என்னவா பிறந்திருந்தாலும், எங்க என்னவா அடியார்கள் பிறந்திருந்தாலும் அவர்களை தேடின்னு போய் நான் இங்க இருக்கேன் கவலைப்படாதன்னு அருள் புரியுவான் சிவருமான் அப்படிங்கிறார். இங்கே என்று அருள் புரியும், நான் இங்க இருக்கேன் அப்படின்னு போய் அவர்களை தேடின்னு போய் அருள் புரியுவான் அப்படின்னு சம்பந்தர் சொல்றார். அதே கருத்து தான் இங்க காரைக்காலை சொல்றார். அந்த அணனை தஞ்சம் என்று ஆட்பட்டார் ஆழாமே வந்து அணைந்து காத்து அளிக்கும் வல்லாளன். அதே கருத்து தான். அடியார்களை தேடின்னு வந்து அவன் அருள் புரியுவான். அது உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக அந்த சம்பந்தர் தேவாரத்தை சொன்னேன். வேற ஏதாவது கேள்விகள் கருத்துகள் இருக்க அந்த பாட்டுல? சார் இதுல அந்த இனின்னு முடியுது இல்ல சார், சார் அது மட்டும் இன்னொரு வாட்டி சொல்றேன். அதாவது லாஸ்ட் லைன் முதல் 2 லைன்ல இறைவனுடைய தன்மையில சொல்லிட்டார். ஓகே. நெஞ்சே இனி என், இந்த கண்டாயை விட்டுடும், நெஞ்சே இனி என் அப்படின்னு ஃப்ரேஸ் எடுத்துக்கோ. மனமே இன்னும் என்ன அப்படின்னா இன்னும் உனக்கு என்னன்னா சொல்லணும். ஓகே. இல்ல இனிதான் இன்னும் அப்படின்னு அர்த்தம். இனிமேல். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் என்ன? இதுக்கப்புறம் என்ன? இறைவனுடைய தன்மை இப்படிப்பட்டவன் அவன், அப்புறம் என்ன அப்படின்னா அந்த அப்புறம் என்னங்கிறது ரெட்டாரிக்கல் क्वेश्चन. அப்படின்னா அதோட இன்ஃபரன்ஸ் என்ன? நீ வணங்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே. கண்டாய்ங்கிறது ஆசை. இங்க கண்டாய்ங்கிறது ஆசை. அப்போ எல்லா கட்டளை கலைத்துறையிலும் ஒரு அசை வருமா சார்? அதுதான் அதோட. அப்படி இல்ல இது வந்து வெண்பா. இது இந்த வந்து 4ஆம் பாட்டு வெண்பா. இது வெண்பா. ஓகே. அசை எந்த பாட்டுல வேணா வரலாம். ஓகே
அது அது பாடுறவாளுடைய கருத்தை பொறுத்து எங்க வேணுமோ அங்க போட்டுக்குவா. அது மாதிரி அது 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 வந்து அசை வந்து எம்பசிஸ்க்காகவும் வரும் இந்த இடத்துல இல்லையா? அவன் அப்படிப்பட்டவன், அதான் அவன் அப்படிப்பட்டவன். இன்னும் நான் வேற என்ன சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி அதனால இந்த அசைங்கிறது ஃபில்லர் நம்ம பொதுவா சொல்றோம், ஆனா அது எம்பசிஸ்க்காகவும் வரலாம். அது மாதிரி நேர் அசை சொல்றோம், அதுவும் அசை தானே சார்? அதுக்கு அது வேற மீனிங். அசையோட வேற மீனிங் அது. அதுதான் ஐ காட் கன்ஃபியூஸ். கட்டளை கலித்துறைனா அது மீனிங் பார்க்கும்போது 16 வேர்ட்ஸ் நேர் அசையா இருந்தா அப்படி வந்திருந்தது. அது வேற. அந்த அசைக்கு வேற அர்த்தம் இல்லையா? அசைனாக்கா டு ஷேக்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. அதனால வெவ்வேறு அர்த்தம் கான்டெக்ஸ்ட் வச்சு புரிஞ்சுக்கணும். அது சொல்ல வந்தியோ? சார் கோல் நாகம் அப்படின்னு இருக்கு, அப்புறம் கோல் அரவம்னு இருக்கு சார். அந்த பிரிக்கிற இதுல அது அது ஒரு ஆறுமுக நாவலர் கோல் நாகம்னு பாடுறார். தர்மபுரம் உரையில கோல் அரவம்னு இருக்கு. அது ரெண்டுமே ஃபிட் ஆகும். அந்த காலத்துல ராணிமுத்துன்னு ஏதோ ஒரு பத்திரிகை வந்து நினைக்கிறேன். அதுல வந்து கிராஸ்வேர்ட் பசில் ஒன்று இருக்கும், கேம் மாதிரி. வாழ்க்கைக்கு தேவையானது அப்படின்னு போட்டு 2 லெட்டர் வேர்டு இருக்கும். அது தி இருக்கும். அது முதல் எழுத்து வந்து நிதியா மதியா அப்படின்னு ஃபில் பண்ணணும். ரெண்டு ஃபிட் ஆகும். அந்த கிராஸ்வேர்ட் முழுக்க அப்படிதான் இருக்கும். அதுக்கு ஃபீ வச்சிருப்பான். அதை சப்மிட் பண்ணாக்க மாசம் ஒருத்தர் தேர்ந்தெடுப்பான், வாட் எவர். அது மாதிரி இது மாதிரி ரெண்டு ஃபிட் ஆகிற மாதிரி வந்து எனக்கு அந்த கிராஸ்வேர்ட் ஞாபகம் வந்துடும். கோல் நாகமும் ஃபிட் ஆகும், கோளரவும் ஃபிட் ஆகும், ஒரே மீனிங் தான். எது ரைட் எது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. தர்மபுரம் ஆதீனத்துல கோளரவம்னு இருக்கு. சூர்யா ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு 4 பாடல்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த 4 பாடல்கள்ல இதோட இன்னைக்கு நிறுத்திக்குவோம். அடுத்த வாரம் 5ஆம் பாடல்ல தொடருவோம். ஆல்சோ அடுத்த வாரம் சிவராத்திரி, அதனால இன்னைக்கு ராத்திரி பாராயணத்துக்கும் செஷன் ஏற்பாடு பண்ணுவேன். அது உங்களுக்கு இமெயில் அனுப்புறேன். திருச்சிற்றம்பலம்.